வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலின் பொழுது சசிகலாவின் தலைமையில்தான் தேர்தலை சந்திக்கும். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடம் பெற்றிருக்க மாட்டார், சேலத்தில் கூட அவரால் போட்டியிட முடியாது என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. என்னப்பா திடீர் திருப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்று கேட்கலாம். நெல்லையில் சசிகலாவை எதிர்த்து அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் சசிகலாவின் உருவப்படங்களை கிழித்து வருகிறார்கள். மேலும் அவரது போஸ்டர்களையும் எரித்து வருகிறார்கள். எதற்காகவென்றால் தென்காசியை தொடர்ந்து நெல்லையிலும் சசிகலா அவர்கள் 5 நாட்கள் பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த பயணம் அதிமுகவின் தொண்டர்களை ஒருங்கிணைக்கும் விதமாகவும் பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு வருகிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்து விட்டது. மேலும் பயணத்தின் பொழுது சசிகலா அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் காவல் நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் புகார் ஒன்றையும் அளித்துள்ளார்கள். தற்பொழுது மிகப்பெரிய ஒரு திருப்பமாக டெல்லியில் இருந்து அழைப்பு ஒன்று வந்திருக்கிறது சசிகலா அவர்களுக்கு. அதிமுகவின் தலைமை ஏற்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக சசிகலா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. எடப்பாடி ஒருபோதும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்காது என்று தெரிவித்துவிட்டார். தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அதிமுகவின் தலைமையில் எடப்பாடி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் 6 மாதத்திற்கு அமெரிக்காவில் மேற்படிப்பிற்காக சென்றுள்ள அண்ணாமலை அவர்கள் வரும் வரை அதிமுகவுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழக பாஜக தலைவர் புதிய ஒரு தலைவரையும் நியமித்திருக்கிறார்கள். சசிகலா அவர்கள் தலைமையேற்றால் இவர்களுக்கிடையே நெருக்கம் ஏற்படும், கட்சி வலுப்படும். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கூட உருவாவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பதவியிலிருந்து எப்படியாவது நீக்க வேண்டி சசிகலா அவர்களுக்கு மறைமுகமான ஆதரவுகளை கொடுப்பதற்கும் அமித்ஷா அவர்கள் முன்வந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசிகளை சசிகலா அவர்களுக்கு மறைமுக ஆதரவுகளை தருவதாகவும் இதன் மூலமாக நெல்லையில் தடைபெற்று நிற்கின்ற சசிகலா அவர்களது பயணம் தற்பொழுது மீண்டும் சீராக அவர் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் கூறிய பிறகும் அவர் பயன்படுத்துகிறார் என்றால் அதற்கு மத்திய அரசின் முழுமையான ஆதரவு இருக்கக்கூடிய வகையில்தான் தற்பொழுது சசிகலா அவர்கள் பயன்படுத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது.